ஜன்னலுக்கு வெளியே. மழைக்கால இரவுகள் எப்போதுமே ஒருவித அமானுஷ்ய பயத்தை தரக்கூடியவை. ஆனால் அன்று கதிரின் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப் போகும் ஒரு இரவு என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. கதிர் நகரின் பிரபல ஐடி நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வருகிறான். அன்று வார இறுதி நாள் என்பதால் அவனது அறையில் தனியாக அமர்ந்து லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். கடிகாரம் நள்ளிரவு 11:45 காட்டியது. வெளியே இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. திடீரென கதிரின் மொபைல் போன் அசைந்து அதிர்ந்தது. திரையில் எந்த பெயரும் இல்லை, அறியப்படாத எண் என்று மட்டுமே காட்டியது. நள்ளிரவில் யார் கூப்பிடுவது என்ற குழப்பத்துடன் அவன் போனை எடுத்தான். மறுமுனையில் ஒரு பெண்ணின் பயந்து நடுங்கிய அழுகுரல் கேட்டது. அவள் மூச்சு வாங்கியபடியே, தயவு செய்து என்னை காப்பாத்துங்க, ஒருத்தன் என்னை கொல்ல வரான், நான் உங்க வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கேன் என்று அலறிவிட்டு போனை கட் செய்தாள். கதிர் அதிர்ச்சி அடைந்து ஜன்னல் கதவை திறந்து வெளியே பார்த்தான். தெருவிளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் ஒரு பெண் கொட்டு மழையில் ஓடி வருவது தெரிந்தது. அவளுக்கு சற்று பின்னால் கருப்பு நிற கோட்டணிந்த ஒரு உருவம் கையில் பெரிய கத்தியுடன் அவளை துரத்தி கொண்டு வந்தது. அடுத்த சில நொடிகளில் கதிரின் வீட்டு மெயின் கதவு பலமாக தட்டப்பட்டது. கதிர் பயத்தில் நடுங்கினாலும் மனித நேயத்தோடு ஓடிப்போய் கதவை திறந்தான். அந்த பெண் உள்ளே வந்து பயத்தில் அப்படியே தரையில் விழுந்தாள். கதிர் உடனடியாக கதவை உள்பக்கமாக பூட்டினான். அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. கதிர் அவளுக்கு தண்ணீர் கொடுத்து அமைதிப்படுத்தினான். தன் பெயர் ரம்யா என்றும் வழியில் கார் பழுதாகி நின்றபோது யாரோ ஒரு மர்ம நபர் தன்னை துரத்தியதாகவும் அழுது கொண்டே கூறினாள். அப்போது வீட்டின் மெயின் கதவை யாரோ பலமாக உதைக்கும் சத்தம் கேட்டது. டொக் 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 என்ற சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. ஜன்னல் வழியாக பார்த்தபோது வெளியே அந்த கருப்பு கோட் அணிந்த நபர் ரத்தம் படிந்த கத்தியுடன் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. அவன் ஜன்னல் கண்ணாடியை உடைக்க முயன்றான். இங்கு இருக்கிறது பாதுகாப்பில்லை, வா மாடி அறைக்கு போய் கதவை பூட்டிக்கலாம், போலீஸுக்கு போன் பண்ணலாம் என்று கதிர் ரம்யாவின் கையை பிடித்து கொண்டு மாடிக்கு ஓடினான். அறைக்குள் சென்று கதவை பத்திரமாக பூட்டிய கதிர் போலீஸை கூப்பிட தன் பாக்கெட்டை தேடினான். ஆனால் போன் அவசரமாக ஓடி வரும்போது கீழே ஹாலிலேயே தவறி விழுந்துவிட்டது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ரம்யா, உன் போனை கொடு, போலீஸ்க்கு பேசலாம் என்றான் கதிர். ரம்யா பதற்றத்துடன் தன் கைப்பையிலிருந்து போனை எடுக்க முயன்றாள். அப்போது அவளது பை தவறி கீழே விழுந்தது. அதிலிருந்த பொருட்கள் சிதறின. அதை அள்ளி எடுக்க குனிந்த கதிர் அப்படியே உறைந்து போனான். அங்கே சிதறி கிடந்த பொருட்களுக்கு நடுவே கதிரின் விதவிதமான புகைப்படங்கள், அவனது வீட்டின் நகல் சாவி மற்றும் அவனது சொத்து சம்பந்தப்பட்ட சில விசித்திரமான ஆவணங்கள் இருந்தன. கதிர் அதிர்ச்சியோடு, இதெல்லாம் உங்ககிட்ட எப்படி வந்தது என்று கேட்டான். அதே வினாடி ரம்யாவின் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது.
திரையில் தெரிந்த அந்த மெசேஜை கதிர் தற்செயலாக பார்த்தான். அதில் ஆபரேஷன் சக்சஸ், கதிர் இப்போ உன்னை முழுசா நம்புறான், அவனை இப்போவே தீர்த்து கட்டு என்று எழுதப்பட்டிருந்தது. கதிர் மெதுவாக தலையை நிமிர்த்தி ரம்யாவை பார்த்தான். அதுவரை அழுது பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த ரம்யாவின் முகத்தில் இப்போது எந்த பயமும் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு கொடூரமான புன்னகை மட்டுமே இருந்தது. அவள் மெதுவாக தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய கூர்மையான விஷ ஊசியை எடுத்தாள். அதே நேரத்தில் கீழே பூட்டப்பட்டிருந்த வீட்டின் மெயின் கதவு சாவியால் திறந்து உள்ளே யாரோ வரும் சத்தம் கேட்டது. வெளியே நின்ற கருப்பு கோட் நபர் இப்போது வீட்டிற்குள் நுழைந்து விட்டான். அப்போதுதான் கதிருக்கு உண்மை புரிந்தது. மழை, மர்ம நபர், அந்த பெண்ணின் அழுகை என எல்லாமே கதிரை சொத்துக்காக கொலை செய்ய அவனது சொந்த உறவினர்கள் திட்டமிட்டு நடத்திய ஒரு நாடகம். மாடி அறையின் கதவு வெளிப்புறமாக திறக்க தொடங்கியது. ரம்யா விஷ ஊசியுடன் அவனை நோக்கி முன்னேறினாள். கதிர் தப்பிக்க வழியின்றி அறையின் ஜன்னலை நோக்கி பார்த்தான். நன்றி.